விளைநிலங்களை வீட்டு மனைகளாக பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்ற தடை நவம்பர் 16ஆம் தேதி வரை தொடரும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? இந்த கடந்த ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கோட பின்னணி பார்த்தீங்கன்னா, யானைராஜன் மனுதாரர் யானைராஜன் என்பவர் இந்த வழக்கை தொடர்ந்தார். அவரோட வழக்கில் என்ன கேட்டிருந்தாங்கனாக்கா, விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுவதற்கும் அதை பத்திரப்பதிவு செய்வதற்கும் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையோட வழக்கு தொடர்ந்தார். கடந்த செப்டம்பர் மாதம் தொடரப்பட்ட இந்த வழக்கு கடந்த ஒரு வருடங்களாக எந்தவித முன்னேற்றம் இல்லாமல் ஒத்திவைக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம், அதாவது 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவர் ஒரு இணைப்பு மனு தாக்கல் செய்தார். அந்த இணைப்பு மனுவில் என்ன கேட்டிருந்தாருன்னா, அங்கீகரிக்கப்படாத வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது, அங்கீகரிக்கப்படாத வீட்டு மனைகள் பத்திரப்பதிவு செய்வதற்கு விரிவான நடைமுறைகள் எதுவும் பிறப்பிக்கப்படலை. அதனால் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு காரணத்தினாலேயே இந்த பத்திரப்பதிவு நடைபெறுது, விளைநிலங்கள் அழிந்து கொண்டிருக்கிற அபாயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையோட முன்வைத்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் கடந்த மாதம் 19ஆம் தேதி ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவு என்ன பார்த்தீங்கன்னாக்க, பத்திரப்பதிவு செய்யும் பொழுது அங்கீகரிக்கப்படாத வீட்டு மனைகள் எவற்றையும் வீட்டு மனைகளோ கட்டிடங்களோ எதாக இருந்தாலும் அதை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று ஒரு தடை விதித்திருந்தது. இது தொடர்பாக அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க உத்தரவிட்டு அந்த வழக்கு இன்றைக்கு ஒத்திவைத்திருந்தாங்க. கார்த்திகேயன்.